இன்றைய நாள் இனிமையான நாட்களாக தொடர ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ரொம்பவுமே பொறுமையான நபர்களாக இருப்பீங்க. விடாமுயற்சியோடு எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய நபர்களாக ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இயற்கை ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நடைமுறையில் என்ன இருக்கோ அதுதான் உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க தான் நீங்கள். எந்த ஒரு ஆடம்பரத்தையுமே நீங்கள் பெருசாக விரும்ப மாட்டீங்க. இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் பயன்கள் என்ன? ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் நிகழக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்ன? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடியதில் வல்லமை பெற்றவங்களாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா அது அடையிற வரைக்குமே விடாமுயற்சியோடு செயல்படுவீங்க. இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டே நேரத்தை செலவிடுறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நீங்கள் ஒரு பிரச்சனை ஒரு குழப்பமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்பீங்க. ஆனால் இறுதியில் நீங்கள் என்ன நினச்சி வச்சிங்களோ அதைத்தான் செய்வீங்க. உறுதியான முடிவு எடுப்பீங்க. சில குழப்பம் வேணால் அவ்வப்போது வரும், ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் செய்வீங்க. முன் வச்ச காலம் யாருக்காகவும் எதற்காகவும் பின் வைக்கவே மாட்டீங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீங்கள் பின்வாங்கி வர மாட்டீங்க. உங்களோட நிலையான நிலையை அறிந்து வாழக்கூடியவங்க தான் நீங்கள் உங்கள் முடிவில் எப்போவுமே உறுதியாக இருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் சரின்னு சொன்னால் அது சரிதான், தப்புன்னு சொன்னால் அது தப்பு தான். யாருக்காகவும் அதை நீங்கள் மாற்றிக்கவும் மாட்டீங்க. பொய் சொல்கிறது, இந்த சட்டத்துக்கு புறமாக நடந்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆடம்பர வாழ்க்கையை நீங்கள் உங்களோட சொந்த முயற்சியில் அடையணும் அப்படின்னு நினைப்பீங்க. மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வாழக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. எப்பொழுதுமே எல்லா விஷயத்துலையுமே எல்லோருக்கும் முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு செயல்படுத்தக்கூடிய நபர் தான் நீங்கள். மற்றவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு குழப்பம் வந்தால் கூட உங்ககிட்ட தான் ஓடி வந்து கேட்பாங்க, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு பண்ணலாம், என்ன செய்யணும் அப்படின்னு. இப்படி எல்லோரோட வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பயன்பெறும் நபராக இருப்பீங்க. மற்றவங்களோட வாழ்க்கைக்கு அவங்கள முன்னேற்ற பாதையில் கூட்டி செல்லக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, நல்லது நடக்கும். ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமி அன்னையை வழிபட்டிங்கன்னா சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருளையுமே நீங்கள் பெற முடியும். மகாலட்சுமி அன்னையை வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் செல்வ நிலை உயர்ந்து வரும். சுக்கிரனின் அருள் கிடச்சிச்சுன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்து வருவதற்கான அனைத்து வித ஆதாயமும் கிடைக்கும். தடைகள் எல்லாம் காணாமல் போகும். உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சுக்கிர பகவானே போற்றி அப்படின்னும், மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னும் 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இந்த சமயத்தில் உங்களோட மனசார ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு அது நடக்கணும் அப்படின்னு மனசார இறைவனை நம்பி பிரார்த்தனை செய்யுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டாயம் உங்களுக்கு அந்த விஷயம் கூடிய விரைவிலேயே கை கூடும். அப்போ கட்டாயம் நீங்கள் நம்புவீங்க. மகாலட்சுமியின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இப்படி எல்லாருக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மை செய்யக்கூடிய நீங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது, அந்த நம்பர் பயன்படுத்திக்கோங்க. முருகப்பெருமானுமே உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர் தான். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம் தரும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, ஒவ்வொரு கிரக நிலை வரும்பொழுதும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை மாறும். அந்த வகையில் இந்த மாதம் எந்த கிரகம் என்ன மாதிரி மாற்றம் அடைய போகுது, அதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் நிகழ்வு என்ன அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களோட ராசியிலேயே இந்த மாதம் இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி புதன் பகவானும் தனஸ்தானத்திலேயே இருக்க போகிறாரு.
இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருந்த பொருளாதார பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அது உங்களை விட்டு விலகிடும். நீங்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே புதிய முயற்சி கூட வெற்றி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு ஆரம்பிச்சிருப்பீங்க, அது நடந்திருக்காது. அந்த காரியங்களுமே இந்த மாதத்தில் ரொம்பவுமே வேகமாக நடந்து முடியும். இந்த ஒரு மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, மகிழ்ச்சியில் திளைக்க போகிறீங்க. கண்ட கனவெல்லாம் பழிக்க போகுது. இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த கிரகநிலை சூழ்நிலையும் உங்களை எதையுமே வாங்க விட்டுருக்காது. இந்த மாதம் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், நல்ல லாபம்லாம் வரும். அந்த லாபத்தால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்ல விதத்தில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அனுபவிக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக கண்டு வச்சுருந்த கனவுகள் இப்போ நனவாக போகுது. இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசை ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. மிதுன ராசியில் சுக்கிரன் வரும் பொழுது ரிஷப ராசிக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தனாதிபதி புதன் பகவானோடு இணையும் பொழுது இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே இனிமையான ஒரு காலகட்டமாக அமையும். இந்த சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எல்லாமே ரொம்பவுமே எளிதாக நடந்து முடியும். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டை காணாமல் போயிடும். நீங்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச புண்ணிய தலத்திற்கு சென்று வழிபடக்கூடிய ஆசை நிறைவேறும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பலம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட ஆதரவால் சிறப்பாக செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க. எதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதை அந்த நேரத்தில் செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. 13ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு செவ்வாய் வரும் பொழுது இந்த ஒரு அமைப்பு ரிஷப ராசிக்கு எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா, உங்களோட ராசிக்கு 7, 12 இந்த 2 இடத்திற்குமே அதிபதியானவர் தான் செவ்வாய். சப்தம விரையாதிபதியாக விளங்கும் செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் வரும். அவங்க கல்யாண கனவாக கூட இருக்கலாம். கடல் தாண்டி வேலைக்கு போகணும்னு நினச்சவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. விலை உயர்ந்த பொருட்களையுமே வாங்குவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனையுமே முடிவுக்கு வந்துடும். உங்களோட இல்லத்தில் மங்கள ஓசை மணியில் கேட்கும் வழி உண்டாகும். சுப காரியத்தடை விலகும். 18ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் வரும் பொழுது உங்களோட ராசிக்கு, அதாவது ரிஷப ராசிக்கு 2, 5ஆம் இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் சகோதர சகாய ஸ்தானத்திற்கு வரும் பொழுது உடன் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உண்டாக்குவார். அவங்களோட திருமண தடையாகலும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னு இருந்தவங்களோட கூட பிறந்தவங்களுக்குமே வேலை கிடைக்கும். இதோடு அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த பிரச்சனை மறையும். பிரிவினை சுமூகமாக நடக்கும். புதனோடு சூரிய பகவான் இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. தொழில் வளம் இந்த சமயத்தில் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்த எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்பு சேரும். வெளிநாட்டு முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். வியாபாரம், உங்களோட தொழில், இதில் எல்லாத்துலேயுமே நல்ல லாபம் வரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உங்களோட அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் வகையில் அமையும். கலைஞர்களுக்குமே புதிய ஒப்பந்தம் நிறைய கிடைக்கும். மாணவிகளுக்கு உங்களோட பெற்றோர் மற்றும் உங்களுடைய ஆசிரியரின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்களால் நன்மை ஏற்படும். சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. சுக்கிர பகவானின் பரிபூரண அருளாலும் நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களுமே நீங்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம்.
தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. அனைத்து ராசிகளுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க.